அடுத்து சித்தப்பா வீட்டுக்கு போன தாமரை கல்யாணம் நிலதை நினச்சி வருத்தப்பட்டு இனி உயிரோடு இருந்து என்ன லாபம் அப்படின்னு அங்கே இருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடிக்க போகிறாங்க. சரியான டைமில் சாவித்திரி வந்து தாமரையை காப்பாற்றுறாங்க. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு சாவித்திரி கேட்டால், என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதாம்மா. சின்ன வயசுலேருந்து சேதுவை கட்டிக்க போகிறேன்னு சொல்லி என் ஆசையை வளர்த்து திடீர்னு சேது மாமா கல்யாணம் ஆனதான் நீ என்ன செஞ்சுருக்கணும்? அவனை மறந்துடு, வேறு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு நீ சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண? மனசு தளர விட்டுறாத அப்படின்னு என் ஆசை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்த. இந்த நிறைவேறாத ஆசையோட நான் உயிரோடு இருக்கிறத விட நான் செத்தே போகலான்ட்டு தாமரை சொல்கிறாங்க. நீ எதுக்குடி செத்து போகிற? நம்ம ஃபோன் பண்ணி அண்ணன் ஜெயிலுக்கு போனது வேறு விஷயம். இன்னும் சேது ஒன்றை கெடுக்கலன்னு நிரூபணம் ஆகவே இல்லை. அந்த விஷயத்தை வச்சு ராஜாங்கத்தை சந்தி சிரிக்க வைக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், சேது உனக்கு தான் அப்படின்ட்டு சாவித்திரி மகளை ஆற்றி தேற்றுறாங்க.